வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.2ல் 1வது கணக்கும் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.20 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.2ல் முதல் கணக்கு, கீழ்கண்ட நேரத்தை இரு முறைகளிலும் கூறுக. ஒரு கடிகாரம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் இரு முறைகளை கூற சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கு 10 10 3ங்கிறப்ப 10 15 மணி, 10 மணி 15 நிமிடங்கள். 10 மணி 15 நிமிடங்கள். இதை கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழி. இன்னொரு வழியில் எப்படி எழுதலாம்னா 10 மணி கடந்து 15 நிமிடங்கள். 10 மணி கடந்து 15 நிமிடங்கள். 10 நிமிடங்கள் கடந்து 10 மணி கடந்து 15 நிமிடங்கள். இரு முறைகளில் இது மாதிரி தான் எல்லா கணக்குமே செய்யணும். அடுத்த 2வது கணக்கை பாருங்கள். 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 6 45 9ங்கிறது 45. அப்போ 6:45 மணி, 6:45 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 6:45 மணி அப்படின்னு சொல்லுவோம். அதை 6:45ன்னு நம்ம சொல்லுவோம். இதை இன்னொரு வழியில் எப்படி எழுதலாம்னா 7 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள். 7 மணிக்கு 15 நிமிடங்கள். 7 மணிக்கு 15 நிமிடங்கள். அப்போ 7 மணியாக இன்னும் 15 நிமிடங்கள் உள்ளன. அதை தான் இப்படி எழுதலாம். இது ஒரு வழி, இது ஒரு வழி. 2 வழியில் இரு முறைகளிலும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து 3வது கணக்கு. இதிலே அடுத்து 3வது கணக்கு. 3வது கணக்கை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 அடுத்து 3ல் கொடுத்துருக்காங்க. 4 3ல் இருக்குது. அப்போ 4 3ல் இருக்கும் போது அப்போ 4 10 4 10 4 10 மணி. மணி எத்தனைன்னு கேட்டோம்னா 4 10ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் 4 10 மணி. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 4 மணி கடந்து 10 நிமிடங்கள். 4 மணி கடந்து 10 நிமிடங்கள். இது 2வது வழியில் இப்படி எழுதலாம். 4 மணி கடந்து 10 நிமிடங்கள். அடுத்து பாருங்கள் 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டினை பாருங்கள். 3க்கும் 4க்கும் இடையில இருக்குது. 3க்கும் 4க்கும் இடையில இருக்குது. இங்கே 6 கிட்ட இருக்குது. பெரிய சின்ன முள் 3க்கும் 4க்கும் இடையில இருக்குது. 6 கிட்ட ஒரு பெரிய முள் இருக்குது. அப்போ மணி எத்தனை தரமா? 3:30 மணி. அப்போ 3:30ங்கிறப்ப நம்ம 3:30ன்னு சொல்லுவோம். 3:30 மணி. இதை எப்படி எழுதலாம்னா 3 மணிக்கு அரை நிமிடங்கள். எப்படி எழுதலாம்னா 3 மணி கடந்து அரை நிமிடம். 3 மணி கடந்து அரை நிமிடம்னு எழுதலாம், இல்லை 30 நிமிடங்கள்னு எழுதலாம். 3 மணி கடந்து அரை மணி, நிமிடங்களாக அரை மணி. அடுத்து 5வது கணக்கு. 5வது கணக்கில் பாருங்கள். 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்குது. அப்புறம் 8ங்கிறது 40. அப்போ 9:40 9:40 மணி. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா அடுத்து 9க்கு அப்புறம் என்ன இருக்குது? 10. அப்போ 10 மணிக்கு இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? 10 மணியாக இன்னும் எவ்வளோ நிமிடம் இருக்குது? 20 நிமிடங்கள் உள்ளன. 20 நிமிடம். இந்த இடத்துல 15 வராது, 20 நிமிடங்கள். 20 நிமிடங்கள் உள்ளன. 20 நிமிடங்கள்
உள்ளன. அடுத்து 2வது கணக்கு பொறுத்துக. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு 9:55. 9:55ங்கிறது 10 மணிக்கு 5 நிமிடங்கள் தான் இருக்கா. அப்போ 10 மணிக்கு 5 நிமிடங்கள். 9 மணிக்குங்கிறப்ப 10 மணியாக எத்தனை நிமிஷம் இருக்குது? 5 நிமிடங்கள் இருக்குது. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், நமக்கு எத்தனை 10 மணிக்கு 5 நிமிடங்கள்னு இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். அதை எடுத்து நம்ம 1ன்னு குறிச்சிக்க வேண்டியதான். இதில் பார்த்தோம்னா 10 மணி 5 நிமிடங்கள், இது 1. இது 1 ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் இது. அடுத்து 2 பாருங்கள். 2 11:50 மணி. அப்போ 11:50 மணின்னு சொல்லுவோம். அப்போ 11:50 இருக்கா. 11 இப்போ 12. 12க்கு அப்புறம் 12 மணியாக 10 நிமிடங்கள் உள்ளன. 12 மணியாக 10 நிமிடங்கள். அடுத்து 4:15. இது எப்படி எழுதலாம்னா 4 மணி கடந்து 15 நிமிடங்கள். 4 மணி கடந்து 15 நிமிடங்கள். இது 3. 4வது கணக்கு பாருங்கள். 7:45 மணி. 7:45ன்னு சொல்லுவோம். 7:45 மணி. அப்போ 7 மணிக்கு அப்புறம் என்ன வரும்? 8 மணி. அப்போ 8 மணிக்கு 15 நிமிடங்கள் உள்ளன. 8 மணிக்கு 15 நிமிடங்கள் உள்ளன. 8 மணிக்கு 15 நிமிடங்கள் உள்ளன. இது 4. அடுத்து பாருங்கள். 2:20. 2:20 2 மணி கடந்து 20 நிமிடங்கள். 5. ஓகேவா? இது எல்லாமே குறிச்சாச்சு. ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். 9:55. அப்போ 10 மணிக்கு 5 நிமிடங்கள். அது 11க்கு போகுது. 4க்கு இது, 5க்கு இந்த இது. அதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.